கட்டினது எங்க பாட்டேன். மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி இதையும் சரி கட்டினவன் எங்க பாட்டேன். கோயில் கட்டினவன் எங்காலு, கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு. இளையராஜாங்கிற எங்க அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு உள்ள இருந்துட்டு நீ வராதுங்கிறதுக்கு? நீ என்ன பண்ண, செங்கல் எடுத்து கொடுத்தியா இல்ல என்ன உனக்கு என்ன சம்பந்தம் கேட்டா? விதி, விதியை விதிச்சது யார்? விதியா சதி? இந்த நீ யார் முதல்ல? இது யார்? இந்த ஆகம விதிங்கிறத விதிச்சது யார்? இதுக்கு வரையறை செய்யறதுக்கான உரிமை யார்? இல்ல அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து வகுத்த அரசியல் சாசனம் அது? சொல்லுங்க, இதை மீறக்கூடாது சட்டத்தின்னு சொல்றதுக்கு சொல்லுங்க. நீங்க கேட்டா நீங்க ஐசியூல உயர் சிகிச்சை பிரிவுகள் எப்படி வரக்கூடாது, அங்க மருத்துவர் தான் இருக்கு. அது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது, நோய் தொற்று சம்பந்தப்பட்டது. கருவறைக்குள்ள நான் வர்றதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? எத்தனை ஆண்டுகளுக்குங்க? இந்த நூற்றாண்டுலயும் இந்த கொடுமையை நீங்க தொடருவீங்கன்னா எப்படி சைத்துக்கிற சொல்றீங்க நீங்க? எப்படி இதுக்கு சப்பக்கட்டு அது அது ஆகம விதி சரிங்க. அந்த விதியை விதிச்சது யார்? விதியா சதியா? எனக்கு பதில். ஆகம விதியை இவர்கள் உட்கார்ந்து வகுத்தார்கள். ஏன் வகுத்தார்கள்? நான் வரக்கூடாதுங்கிறது ஒரு விதியா? அது சதி. எத்தனை காலத்துக்குங்க இந்த இடஒதுக்கீடு முறை ஏன் வந்தது? சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது, அவன் ஏழைங்கிறதுக்காக போகக்கூடாது, இந்த குளத்துல குளிக்க கூடாது ஏழைங்கிறதுக்காக குளிக்க கூடாது, இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது ஏழைங்கிறதுக்காக வரக்கூடாதுங்கிறது இல்ல. நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, இழி மகன், தீண்டத்தகாதவங்கிறனால தான் என்ன இந்த தெருவில் நடக்கூடாது என்ன, இந்த குளத்துல குளிக்காத என்ன, இந்த கோயிலுக்குள்ள வராத என்ன? அதுக்கு எதிராக எதன் அடிப்படையில் எந்த சாதியை வைத்து என்னைய கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே அடிப்படையில் குர்ஆன் போராடி பெற்றதான் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம், இந்த ரிசர்வேஷன் கோட்டா. அது விளங்குது இல்ல? அப்படி இருக்கும்போது நீ அதே இதை இன்னைக்கும் தொடர்ந்து இதுக்கு வராது அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க. நீங்க இது வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது ஏதாவது சொல்லு. இந்த நூற்றாண்டுலையும் இவ்வளவு கல்வியறி பெற்று நாங்க வந்துகிட்டு இருக்கும்போது எங்களை நாங்க உலகம் தழுவி நினைச்ச ஒரு கூட்டத்தை உள்ள வராதரானா எவ்வளவு வெறி வரும்? சரி, அந்த உள்ள இருக்கிற ஆண்டாள் சிலையை செய்தது நீங்களா தூக்கி கொண்டு வச்சது யாரு? நீ வல்லக்களை தூக்கி கொண்டு இறக்குனது நீயா? அப்ப எப்படி அப்ப தொடும்போதெல்லாம் தீட்டார் இல்லையா? அந்த கற்ப கிரகத்தை கட்டினவன் நீங்களா நாங்களா? யாராவது சொல்லுங்களேன், யார் கட்டினது சொல்லுங்க. அப்ப கட்டும் போது வராத தீட்டு, அந்த சிலையை நான் செய்யும் போது வராத தீட்டு, தூக்கி கொண்டு வைக்கும் போது வராத தீட்டு, இப்ப கிட்ட வந்து கும்பிட்டா வந்துரும்னா இப்படி